integrate the function sin x divided by 1 plus cos x. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு CBSE புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதிலிருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கிறோம். இன்டெக்ரல்ஸ் சாப்டர் கிளாஸ் 12. இதை சால்வ் பண்ணி நம்ம சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க, விளையாண்டுருப்பாங்க. ஸோ முதல்ல இன்டெகிரேஷன் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் டூ? நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை வி ஷுட் ரைட் இட் அஸ் ஐன்னு முதல் ஸ்டெப்பில் எழுதணும். அதை ஐன்னு எழுத போகிறோம். I is equal to integral over sin x divided by 1 plus cos x dx. சரியா? எழுதிக்கிறோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட்டிங் வேரியபிள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நமக்கு ஹிண்ட் என்ன இருக்குன்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, இன்டிகிரல் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி. ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஜியோட டெரிவேட்டிவ் ஹேஸ் டு பி அவுட் சைட் மல்டிப்ளைட். இப்படிப்பட்ட இன்டெகிரண்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஜி டெரிவேட்டிவ் இஸ் ஜி டேஷ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை சின்னதாக ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரீஅரேஞ்ச் பிகாஸ் இன்டிகிரல் sin x multiplied with 1 plus cos x the whole power minus 1 dx. இப்போ 1 plus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin x மைனஸ் sin x. சரியா? வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ sin x இருக்குல்ல, மைனஸுங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மைனஸ் ஒன்றும் அது ஒரு மேட்ரு இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் t. டீயை 1 plus cos x. So dt by dx equal to 1 differentiate பண்ணா 0 and cos x differentiate பண்ணா minus sin x. சரியா? So dx மாற்றணும். So I will bring dx கீழையும் minus sin x கீழையும் dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். So what happens now? dx is equal to dt divided by minus sin x. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? I is equal to integral sin x 1 plus cos x நம்ம என்ன எடுக்க போகிறோம்? t the whole power inverse. ஸோ dx எப்படி எழுதலாம்? dt divided by minus sin x. இவ்வாறு நிறைய பேர் இந்த மைனஸை விட்டுருவாங்க. அங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம sin x கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி யார் இருப்பா? ஐ கேன் ரிமூவ் மைனஸ் அவுட் சைட் தி இன்டெகிரல். ஸோ t power minus 1 dt. ஸோ t power minus 1 dtனா என்ன? ஸோ t power nல if you have integral over t power n, இப்போ n வந்து minus 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எழுதிக்கலாம்? log mod t plus c.
இப்போ n வந்து -1 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட்ஸ் நாட் -1 என்னது t power n plus 1 divided by n plus 1 plus c அப்படின்னு எழுதிக்கலாம். c is known as the integrating constant. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே நமக்கு யார் இருக்கா? whom do we have? t power -1. ஸோ log mod t plus c. ஸோ mod t என்ன? மைனஸ் log t என்னடா? modulus of 1 plus cos x modulus plus integrating constant c. So we do have a property for log a log b. அப்படி என்ன ஆகும்? log b power a. ஸோ இந்த மைனஸ் நான் மேலே எடுத்துகிட்டு போகும்பொழுது log of modulus 1 plus cos x modulus whole power -1 plus integrating constant c. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? how can we write it? log of in the argument modulus of 1 plus cos x modulus. log எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா it will work only for positive value. log கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் log இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ வாட் ஐ ஹவ் டன், அதில் மாடுலஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். மாடுலஸ் போட்டால் என்ன ஆகும்? வாட் எவர் த நெகட்டிவ் வேல்யூ வில் பி பாசிட்டிவ் வேல்யூ மாற்றி கொடுத்துரும். சரியா? ஓகே, we are done with the problem and this is the answer. Thanks a lot for watching the video till the end. See you in the next video. நன்றி.